அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். உங்கள் பேர் பாட்டி? என் பேர் சரஸ்வதி. சரஸ்வதி. எந்த ஊர் பாட்டி நமக்கு? நம்ம ஊர் சொந்த ஊர் தாடிக்கம்புட்டாங்க. இங்கே பஞ்சம்பளைக்கம் வந்திருக்கேன். தாடிக்கும்புங்களா? இங்கே வந்து 4-5 வருஷம். வாழை வெட்டி தான் இருக்கேன். மருமக சரியில்லை. அப்படியே வந்து கோயிலுக்கு போய் சாப்பிட்டு வெளியே தனியாக பார்த்து. மருமக சரிங்களா? பையன் உங்களை பார்க்கலைங்களா? மருமக சரியில்லை. மகன் பார்ப்பாங்க. மகனை சொல்லி என்ன மகன் குறை சொல்லணும் இல்லை பாட்டி. நம்ம மகனை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் நினைச்சு பார்ப்போம். நம்ம வயசான காலத்தில் மகனை நம்பி தானே நம்ம இருக்கிறோம். ஒரு 50 லட்சம் சொத்து இருக்கு சாமி. பூரா தொலைச்சிட்டான். 50 லட்ச ரூபா சொத்து தொலைச்சிட்டாங்களா? டீ கடை வச்சுருக்கான். தொலைச்சிட்டேன். சரி சரி. அளவுக்கு வாடகை வீட்டில் மகாலட்சுமி பரிசு ஒரு குடி இருக்கு. மகாலட்சுமி பரிசு குடிமை முன்னாடி மரமேறி பொம்பளை. இப்போ வீட்டில் மருமக கூட தான் இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களா? நான் பாட்டு தானே இருக்கேன். சாப்பாடு சாப்பிட்டு இல்லை, நம்ம மகனை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம ஒரு நேற்று வந்து ஒரு பொண்ணுனால ஒரு பெத்த தாய் இவ்வளோ கஷ்டப்படலாமா? இப்படிலாம் நம்ம நினச்சிருப்போமா? வெளியே வந்து சாப்பிடுவோம். நம்ம மையம் கண்ணை ஒரு கண்ணை பெற்றிருக்கோம், நம்ம பார்ப்பாங்கன்னு. ஒரு பையன் 2 பொண்ணு. பொண்ணுங்கள் வந்து பார்க்கலைங்களா? பொண்ணுங்க பெரிய மகனை கொடுத்துருக்கான். 2 பொண்ணு ஒரே ஒரு கொடுத்துருக்கான். சரி சரி. பொம்பளை பிள்ளைகளுக்கு பூரா இவனுக்கே பயலுக்கே கொடுத்துரும் போகிற சொத்து. அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்காது. ஒரு விதி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இருக்கு. அப்படிதான் நடக்கும். சரி விடுங்க, அவ்வளோதான். நம்ம எவ்வளோ நாள் என்ன பண்ண போகிறாங்க? நம்மளை வச்சுட்டு ஒன்றும் ஆக போகுது இல்லை. என்ன பண்ண போகிறோம்? நம்ம உழைச்சி கை ஊண்டி கரணை ஊண்டி பொழைச்சிக்கிட்டாதான் உண்டு. நம்ம காலம் கொஞ்சம் காலம் தான். 9 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு குழந்தை. சரி, இது நினைக்காதீங்க, விடுங்க. அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க போல். வெளியே சொல்ல முடியாமல் இருக்குது. சாப்பிடுங்க. எதுவும் நினைக்காதீங்க. பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, மருமக அப்படி இருக்காங்க, எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் எதுவும் நினைக்காம சந்தோஷமாக இருங்க. அது போதும். சரி, பார்த்து பத்திரமா இருங்க. வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவோம்.